ஹே கைஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் தெரப்பி தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன விஷயம் வேணும்னாலும் அதை யூனிவர்ஸ் கிட்ட தாராளமாக எப்போனாலும் கேட்கலாம். பட் அதுக்கு ஒரு 6 ரூல்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக வரும். ஸோ நீங்கள் ஈஸியாக அந்த வீடியோஸை பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். இந்த ரூல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த யூனிவர்ஸ் கிட்ட என்ன விதமான விஷயத்த கேட்டாலும் அதை யூனிவர்ஸ் கொடுக்கறதுக்காக நம்மக்கிட்ட ரெடியாக காத்துக்கிட்டுருக்கு. ஸோ அதில் என்னது ரூல்ஸு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்மக்கிட்ட ஒரு 6 ரூல்ஸ் இருக்குது. அதை நம்ம கிளியராக கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த யூனிவர்ஸ் நமக்கு தேவையானதை உடனடியாக கொடுத்துடும். ஸோ நமக்கு தேவையானது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் இன்டென்ஷன், பாசிட்டிவ் மைண்ட் செட், நம்ம ரொம்ப பாசிட்டிவாக பேசணும். இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவை. முதல்ல நம்பணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ். அதுதான் ரூல் நம்பர் 1. இந்த ரூல் நம்பர் 1 அப்படின்றது ஃபோக்கஸ் அப்படின்றது குறிக்குது. ஃபோக்கஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன விஷயம் வேணுமோ அதை ரொம்ப கிளியராக, இப்போ நமக்கு ஒரு வேலை வேணும், அதாவது எனக்கு இந்த இடத்துல தான் வேலை வேணும், இவ்வளோ சம்பளத்துக்கு எனக்கு வேலை வேணும்னு நீங்கள் ஒரு ஃபோக்கஸ்டாக இருந்தாலும் அதே மாதிரி கிடைக்கும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க, இப்போ நமக்கு என்ன வேணுமோ அதில் நம்ம கரெக்டாக ஃபோக்கஸாக இருக்கணும். அது நம்ம எந்த அளவுக்கு அதில் ஃபோக்கஸ்டாக இருக்கோம் அப்படின்றதையும் இந்த யூனிவர்ஸ் நம்மளை பார்க்கும். ஏன்னா ஒரு விஷயம் நீங்கள் வேணும்னு நினச்சிட்டிங்கன்னா மட்டும் அதில் கிடைக்காது. அது நமக்கு வேணுன்றதை நம்ம போராடவும் தெரியணும், அடம் பிடிக்கவும் தெரியணும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு வைராக்கியமாக அந்த விஷயத்தில் இருக்கோம் அப்படின்றத இந்த யூனிவர்ஸ் நமக்கு பார்க்கும். நம்ம சும்மா போகிற போக்கில் எனக்கு இது வேணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போகிறது கண்டிப்பாக நடக்காது. ஸோ எந்த அளவுக்கு அதில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஆணித்தனமாக இதை நான் அடைஞ்சே தீரணும், இதை நான் அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு வெறியில் நம்ம ஒரு இடத்துல நிற்கிறப்போ அது நமக்கு சீக்கிரமாக உடனே நடக்கும். நம்ம ஒரு விஷயத்த ஆழமாக திங்க் பண்ணுறப்ப அது நம்மளோட ஆழ் மனசுக்குள்ளே போய் உட்காந்து இந்த யூனிவர்ஸ் கிட்ட ஆழ் மனசு பேசி அதை நமக்கு சீக்கிரமாக அட்ராக்ட் பண்ண வைக்குது. ஸோ அதனால தான் பாசிட்டிவாக பேச சொல்கிறாங்க. நம்மளை எதை நினச்சாலும் பாசிட்டிவாக நினைக்க சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளோட தாட்ஸுக்கு அவ்வளோ மதிப்பு இருக்குது. சின்ன சின்ன விஷயத்த கூட நெகட்டிவாக நினச்சா அது அப்படியே நம்மளோட லைஃப்பில் ரிப்பீட்டடாக நடக்கும். ஸோ அதனால தான் அப்படி நினைக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு என்ன வேணுன்றதில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருங்க. என்ன மாதிரி விஷயங்களாக இருந்தாலும், பட் நல்ல விஷயங்களுக்கு கேளுங்க. எதாக இருந்தாலும் அது இன்னும் பலன் கொடுக்கும். ஸோ என்ன விஷயம் வேணுமோ அதில் ஃபோக்கஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்குறது எதுவாக இருந்தாலும் நடக்கும். இது ரூல் நம்பர் 1. அடுத்தது ரூல் நம்பர் 2. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன். இப்போது ஒரு வேலை வேணும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வேலை வேணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் அது நடந்துருமா? கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. நம்ம போய் ஒரு ஆஃபீஸில் இன்டர்வியூக்கு நம்ம போகணும், அந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும், அதில் நம்ம செலக்ட் ஆகிறதுக்கு நம்மளோட எல்லா ஒர்க் அவுட்ஸும் அதில் போடணும். ஸோ அப்போ தான் அது நடக்கும். அதனால் ஃபோக்கஸ் வச்சுட்டு அதுக்கடுத்து ஆக்ஷனுக்குள்ளே இறங்கணும். ஸோ உங்களுக்கு என்ன வேணுன்றதை இந்த யூனிவர்ஸ் கிட்ட கேளுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் வேலை பாருங்கள் பின்புறத்தில். இப்போ ஒரு வேலை வேணும்னா நம்ம அப்ளிகேஷன் போடணும், அதுக்கப்புறம் இன்டர்வியூ போகணும். இந்த மாதிரி ஒரு ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும்னா அதுக்குமே நம்ம ஒரு அப்ளிகேஷன் வாங்கணும், அதை அப்ளை பண்ணணும், அந்த காலேஜில் கிடைக்கணும்னா அதுக்கு நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணி போடணும். இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி என்ன நெசசிட்டி அதில் இருக்கோ அதை நம்ம பண்ணணும். ஸோ நீங்கள் இப்போ மேரேஜ் பார்க்குறீங்க, அப்புறம் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா ஒரு பொண்ணு பார்த்தா தான் நம்மளால் கல்யாணம் பண்ண முடியும், இல்லை ஒரு பையனை பார்த்தா தான் நம்ம கல்யாணம் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி அதுக்கு தேவையான ஆக்ஷனை நம்ம தான் இறங்கி எடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ அதனால் ரூல் நம்பர் 1, ஃபோக்கஸ். என்ன வேணுமோ அதை கிளியராக செட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இந்த ஆக்ஷனில் இறங்குங்க. 3வது ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிலீவ். அதாவது நம்ம ரொம்ப நம்பணும்.
நம்ம ஒரு விஷயத்தை வந்து யோசிச்சிருக்கோம், அதில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கும், அதுக்கான ஆக்ஷனில் நம்ம இறங்கியிருக்கோம். அப்போ அந்த ப்ராசஸை நம்ம நம்பணும். எனக்கு இந்த இடத்துல வேலை வேணும்னு நான் நினச்சிட்டேன், அந்த கம்பெனிக்கு நான் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி எல்லாம் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ தேர்ட் ஒன், நான் அதை நம்பணும். அதை நான் முழுசாக மனசார எனக்கு இந்த கம்பெனியில் நான் ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு இந்த வேலை கிடச்சிருச்சு, அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அது நடந்துட்ட மாதிரி நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க, நமக்கு என்ன வேணுன்றத நம்பிக்கையோட சந்தோஷமாக இந்த யூனிவர்ஸை நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். இதுதான் ரூல் நம்பர் 3. ரூல் நம்பர் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்ராக்ஷன். அதாவது இப்போது இந்த 3 ப்ராசஸ் இருக்குல்ல, இந்த 3 ப்ராசஸ் நடக்கிறப்போ நீங்கள் தேவையானதை சீக்கிரமாக அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக இருக்கும், அதுக்கான ஆக்ஷன்ஸ்குள்ளே நம்ம இறங்குறோம், அதை நம்பவும் செய்கிறோம். அப்போ இந்த 3மே ஒன்றா செய்கிறப்போ அடுத்த விஷயம் என்னென்னா நம்ம அதை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்போம். அந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ளே நம்ம போக ஆரம்பிப்போம், அதையே அட்ராக்ட் பண்ணுவோம். நம்ம வந்து நல்லா பேச ஆரம்பித்தோன்னா, அதாவது பாசிட்டிவாக தாட் வச்சோம், பாசிட்டிவாக பேச ஆரம்பித்தோன்னா நம்மளை சுற்றி இருக்க எல்லாருமே அதுக்கேற்ற மாதிரியான பர்சன்ஸாகவே நமக்கு கிடைப்பாங்க. ஒரு விஷயம் இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா அது சம்மந்தமாக 4 பேர் உங்களுக்கு அந்த விஷயத்தை பற்றி சொல்லுவாங்க, இல்லை அந்த நியூஸை நீங்கள் வேறு எங்கேயாவது கேள்விப்படுவீங்க, படிப்பீங்க, யாராவது மூலியமாக நம்ம காதுகளுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி அந்த விஷயத்தை நம்ம அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்போம். இதுதான் ரூல் நம்பர் 4. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிசீவ். அதாவது இந்த 4 விஷயமும் சேர்ந்து நீங்கள் ஆசைப்பட்ட ஒன்று உங்கள் கைக்கு கிடைக்கும். ஸோ அதனால் முழு நம்பிக்கையோட ஃபோக்கஸ்டாக ஆக்ஷனுக்குள்ளே இறங்கி பிலீவ் பண்ணி அதை அட்ராக்ட் பண்ணுற இடத்துக்கு வந்து அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை நீங்கள் அடைவீங்க. ஸோ இதுதான் இந்த 5 ரூல்ஸ். இதில் 6வது ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை ரிலீஸ் பண்ணணும். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆசைப்பட்ட ஒன்று உங்களுக்கு கிடைக்கிதில்ல, கிடைச்சதுக்கு நன்றி சொல்கிற விதமாக, இந்த யூனிவர்ஸுக்கு நம்ம நன்றி சொல்கிற விதமாக அதை ரிலீஸ் பண்ணணும். ஏன்னா நமக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருந்தோன்னா அது கண்டிப்பாக நடக்காது. இந்த யூனிவர்ஸ்க்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம நன்றிகள் அதிகமாக சொல்ல நீங்கள் என்ன நினச்சாலும் அதை ஈஸியாக உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தில் நம்ம எவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்கோமோ அதுக்கான ஆக்ஷன்ஸை நம்ம இறங்கி பண்ணி அது எவ்வளோ முழுசாக நம்புகிறோமோ அதை எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்பினாதான் ஒரு விஷயத்தை நம்ம ஈர்க்க முடியும். ஸோ ஈர்க்கும் போது தான் அது நமக்கு தேவையான இடத்துல தேவையானதை நம்மக்கிட்ட கொண்டாந்து சேர்க்கும். ஸோ அதை சேர்த்துட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னு நினைக்கிற வரைக்கும் நம்ம வந்து அதை தேடி ஓடுவோம். ஆனால் அது கிடைச்சதுக்கப்புறம் அதுக்கு ஒரு நன்றி கூட நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ அதெல்லாம் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம நன்றி அப்படின்ற விஷயத்த கடவுள்கிட்ட சொன்னோன்னா, நமக்கு கொடுத்த இந்த யூனிவர்ஸுக்கு நன்றி, எனக்கு நான் ஆசைப்பட்ட மாதிரி இந்த வேலை கிடைச்சதுக்கோ, இல்லை நான் ஆசைப்பட்ட மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கோ, என்ன மாதிரியான சூழ்நிலை உங்களுக்குள்ளே இருக்கலாம், ஒரு பண தேவை இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு நீங்கள் அதை நினச்சாலும் அதுக்கு முதல்ல யூனிவர்ஸுக்கு நன்றி சொல்லுங்கள். நன்றி சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற விஷயம் சீக்கிரமாக கைகூடும். ஸோ இதுதான் இந்த 6 ரூல்ஸ். 6 ரூல்ஸ் என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஃபோக்கஸாக இருக்கணும், ஆக்ஷன் எடுக்கணும், அதை நம்பணும், பிலீவ் பண்ணணும், அப்புறம் அட்ராக்ட் பண்ணணும், அப்புறம் ரிசீவ் பண்ணுவோம், அப்புறம் ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் தான் நன்றி சொல்லணும். ஸோ இதுதான் இந்த மேனிஃபெஸ்டேஷனில் இருக்க 6 முக்கியமான ரூல்ஸ். இதை எல்லாருமே கரெக்டாக பின்பற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாமே உங்கள் கைகளில் ஈஸியாக வந்து சேரும். நம்ம ரொம்ப எஃபோர்ட் போடவே வேணாம். நமக்கு முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா, ஹார்ட் ஒர்க் போடவே வேணாம், ஸ்மார்ட் ஒர்க் இருந்தால் போதும். இந்த யூனிவர்ஸ் என்னென்னா நமக்கு ஸ்மார்ட் ஒர்க் மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி இவ்வளோ பண்ணி எல்லாம் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் இருக்க இடத்துல இருந்தே இந்த எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்ககிட்ட கொண்டாந்து எல்லாத்தையுமே சேர்க்கும். நீங்கள் என்ன மாதிரி கனவு கண்டாலும், நீங்கள் என்ன நினச்சாலும் அதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். இதுதான் இந்த மேனிஃபெஸ்டேஷனில் இருக்க 6 ரூல்ஸ். ஸோ இதை எல்லாருமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.